வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி மாம்பழமும் ஜவ்வரிசியும் சேர்த்து சூப்பராக ஒரு டெசர்ட் பண்ணலாம் வாங்க. இதுக்கு 200 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போது நல்ல தண்ணியில் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கணும். பாதி மாம்பழம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஜவ்வரிசி கூட 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்தோம்னா 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். இதுதான் சரியான அளவு. அதை எடுத்து நல்லா கொதிக்க விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாதி அளவுக்கு ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரணும் ஜவ்வரிசி. அப்போ தான் அதில் எல்லாமே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மேங்கோ பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். தேவையான அளவுக்கு சீனி சேர்க்கணும். இப்போது மாம்பழம் எந்த அளவுக்கு இனிப்பு இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் சீனி சேர்த்துக்குங்க. டேஸ்ட் அப்போ பார்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சி இது போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. கண்ணாடி போல் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா போதும். இது அப்படியே நல்லா ஆற விட்டுட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாம்பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இதை இப்போது இன்னொரு பாத்திரத்தில் குட்டி குட்டியாக சின்ன சின்ன சாசஸில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு. எடுத்து ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாசமாய் பாசமாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.